ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி முதல் முறையாக வந்து கரூர் தான் வராரு. நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களை சந்திக்க. அதனால நாங்கள்லாம் பாஸே கிடைக்கல. இருந்தாலும் போய் நைட்டு 11 மணிக்கு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். முன்னாடி அவர் வந்துட்டு போனப்ப அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்களா? இல்லை, அந்த கூட்டத்துக்கு நான் வரல. எங்க கூட இருக்கிற சக திருநங்கை எல்லாம் வந்திருந்தாங்க. நான் வரல. கூட்ட நெரிசல் ஓவரா இருந்ததுனால அவர் பார்த்த கையோட ரவுண்டா நடந்து இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனால் அவர் போய் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இஷ்யூவெல்லாம் நாங்கள் டிவியில் பார்த்தோம். மற்றவங்களுக்கு ஃபோன் அடிக்கும் போது இல்லை நாங்கள்லாம் கூட்டம் நிறையா இருக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோம், அவர் ரெண்டான திரும்பும் போதே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி திருநங்கையெல்லாம் அந்த அசம்பாவிதத்தில் யாரும் சிக்கலை. இல்ல, முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்ப முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமே சட்ட ஒழுங்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சட்ட ஒழுங்குல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. தைரியமா சுத்த முடியுது. காவல்துறைகள் நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. நிறைய ரோந்து போட்டிருக்காங்க. அதனால தைரியமா எந்த விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விஷயமா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இருக்குது.